ஸோ அதை நீங்கள் வந்து ஊற வச்சு 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் கழித்து நல்லா ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் கட்டி முடிச்சு போட்டு கையில் தான் கையில் தொட விடலாம். இல்லைன்னா தனியாக வீட்டிலே ஒரு இடத்துல ஒரு 4-5 மணி நேரத்துக்கு இல்லை 5-6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி தெளிக்கும். ஏன்னா மழை நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி தெளிச்சு பார்த்து மறுநாள் காலையில் சப்போஸ் நாளைக்கு காலையில் நான் சாப்பிட்றேன்னா இன்னைக்கு காலையில் நான் ஊற போவேன் ஒரு 8 மணிக்கா. சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கா இந்த பையன் நல்லா கழுவிட்டு துணியில் முடிச்சு போட்டுருவேன். படுக்கும்போது ஒரு 10 மணிக்கா ஒரு வாட்டி தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். சப்போஸ் நைட்டு நான் எழுதுனேன் ஒரு 2-3 மணிக்கா, அப்போ ஒரு வாட்டி தண்ணி தெளிச்சு மறுநாள் காலையில் ஒரு வாட்டி தண்ணி தெளிச்சு இந்த பயிரை இந்த சொன்ன இந்த உணவுப் பொருட்களாக சேர்த்து காரப்பயிராக கலந்துக்கும். கூடுதலாக இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டேன். அதாவது வேர்க்கடலை, ஊற வச்ச வேர்க்கடலை அந்த முளைக்கட்டியும் இந்த பயிரோட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஊற வச்ச முளைக்கடலை வந்து முளை வர்றதுக்கு அதுக்கு வந்து 2 நாள் டைம் கிடைக்கும். ஸோ அதனால் அதை வந்து செஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து காலம் முளைக்கட்டிய பயிர் வகை. ஸோ வேறு என்ன பயிரெலாம் அது கூட சேர்த்து நம்ம முளைக்கலாம். கொண்டக்கடலை, அதாவது பல்லுக்கு நல்லா நல்லா வெண்ணு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்து ஜீரண சக்தி நல்லா இருக்குன்னா அவங்க இந்த பயிரும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் இது சீட்ஸில் விதை வகைகளில் உளுந்து இருக்கையா வெந்தயம், ஸோ அதை முளைக்கட்டி அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பயிரோட அதை கொஞ்சம் சேர்த்து கலந்து சாப்பிடும். இது வந்து முளைக்கட்டிய பயிர் காரம். இதே இனிப்பாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்காக எப்படி செய்யலாம்? ஸோ வெங்காயம், தக்காளி, உப்பு என்ன பண்ணலாம், இதுக்கெல்லாம் பதிலாக இனிப்புக்கு வெல்லம். அதாவது இவ்வளோ பயிர்கள் தேங்காய் இருக்கும், வெல்லம். வெல்லம் என்னன்னா நான் சேர்ந்த எலுமிச்சல் சாறு. இது இன்னும் கூட கொஞ்சம் இனிப்பு கூட்டணும், இன்னமும் எனக்கு வந்து சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது கூட பழத்தில் திராட்சை பேரிச்சம்பழம் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி அதையும் அந்த பயிரோட சேர்த்து சாப்பிடலாம். இல்லை இன்னும் கூட நான் வந்து பழங்களை சேர்க்கலாம் அப்படின்னா மாதுளை இருக்குல்ல, மாதுளை, ஸோ அதையும் இது கூட சேர்த்து இந்த பயிரோட அவ்வளோ வெரைட்டிஸ்னால் அளவுக்கு இருக்குது. அடிப்படையில் நமக்கு வந்து பச்சை பயிறு ஒன்று போதும், சிம்பிளாக செய்யறது சொல்லுவாங்க. பச்சை பயிறு, முளைக்கட்டினது, தேங்காய் துருவது, இந்த வெங்காயம், எலுமிச்சை சாறு, மிளகு, உப்பு கூட அவசியம் கிடையாது. சொல்ல போனால் இது எதாவது சுவையை கூட்டணும் அப்படின்றதுக்காக அந்த உப்பு கூட ரொம்ப சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சிச்சு. ரைட், இனிப்பு பயிரும் சொல்லிச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இனிப்பு அவல் சாதம், ஸ்வீட் அவல் ரைஸ். இதுக்கு தேவையான பொருள் ஊற வச்ச அவல் ரைஸ். ஸோ என்ன அவல் எடுத்துக்கிறோம்னா கைக்குத்தல் அரிசி இல்லைன்னா செவப்பு அரிசியில் வரக்கூடிய அவல். இன்னும் கூட இருக்கு சிறுதானிய அவல். அது கூட உங்கள் இடத்துல ஏதாவது கிடைக்குமோ ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? சிறுதானியத்தில் எந்த அரிசியில் அவல் கிடைக்கும். ரைட். ஸோ அதில் இந்த அவல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும், அதிக கனமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வைக்கிற நேரம் ஸோ என்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு அளவுக்கு அந்த சாதம் அரிசி அந்த அவல் சாதம் வரணும் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு 2 கைப்பிடி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் எந்த அளவுக்கு அந்த அவல் எடுத்துட்டீங்களோ அதுக்கு 2 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சின்ன அவலாக இருந்தால் பேப்பர் மாதிரி இருந்தால் சும்மா நீங்கள் வாஷ் பண்ணால் போதும், ஊற வைக்கணும்னு அவசியம். கொஞ்சம் மிதமான ஒரு கணக்கில் இருக்குது அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம்